கோடை வெப்பத்தின் தாக்கம் காரணமாக வரத்து குறைந்ததால் கோயம்பேடு சந்தையில் காய்கறி விலை உயர்ந்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கடந்த 2 மாதங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இதனால் காய்கறி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. சென்னை கோயம்பேடு சந்தைக்கு பொதுவாக தினமும் 700 முதல் 800 வண்டிகளில் காய்கறிகள் கொண்டு வரப்படும். தற்போது விளைச்சல் குறைந்திருப்பதால் 300 வண்டிகள் மட்டுமே வருகின்றன. குறைந்த காய்கறி வரத்து காரணமாக விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. காயெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக பீன்ஸு 200 விற்கிது. எங்களால் கட்டுப்படியாகும். நாங்கள் அதுக்கு முன்னாடி ரொம்ப வாங்கிட்டு இப்போ 5 கிலோ இல்லை 3 கிலோ வாங்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் சரியாக காயும் போடுறதில்ல. ரேட்டு எங்களுக்கு காசும் அதிகமான லாபம்லாம் கிடைக்கிறது கிடையாது. குறைச்சலானது தான். ஏதோ கடை வைக்கணுன்றதுக்காக வைக்கிறோம். இதே இல்லை, எல்லா பொருளுமே விலையாக இருக்குது. காய் 700 வண்டியிலேருந்து 800 வண்டி வரும். இதனால் விலைவாசியெல்லாம் அப்போ ஒரு நார்மலாக இருந்துச்சு. இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வர்றதே 300 வண்டி தான் வருது. இதனால் மற்ற எல்லா காய்கறியின் விலை கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது. மெயினாக பீன்ஸு 200 விற்பனை ஆகிறது. பீன்ஸ் 200. மற்ற பச்சை மிளகா 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா விற்கிது. அவரைக்காய் 80 ரூபா, 90 ரூபா விற்கிது. இந்த வெயில் காரணத்தினால தான் இந்த விளைச்சல் அதிகமாக நமக்கு வர்றதில்லை. விளைச்சல் அதிகமாக இல்லாதனால தான் வரத்து கம்மியாக இருக்குது. இந்த வரத்து கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த விலை ஏற்றத்துக்கு காரணம். கடந்த வாரம் 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ பீன்ஸ் தற்போது 80 முதல் 100 ரூபாய் வரை உயர்ந்து 200 முதல் 230 ரூபாய் வரை விற்பனையாகிறது. கடந்த வாரம் பச்சை மிளகாய் 40 முதல் 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட அவரைக்காய் விலை உயர்ந்து 90 முதல் 110 ரூபாய் வரை விற்பனையாகிறது. கேரட் விலை கடந்த வாரம் 40 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது உயர்ந்து 50 முதல் 70 ரூபாய்க்கும், பூண்டு 250 ரூபாய்க்கும், சேனை கிழங்கு 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெயில் காலம் முடியும் வரை விலை அதிகமாகவே தொடரும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.